ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுதலையாக்குகிறார். He delivers the people who all their lifetime are subject to bondage. ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லாவிட்டால் முழு மனித சமுதாயமும் மரணம் என்கிற வல்லமையோடு போராடிக்கொண்டே இருக்கிறது. The whole humanity is fighting against the power called death. இன்றைக்கும் கூட மரண பயம் என்பது அநேகருக்கு இருக்கிறது. Even today many are having the fear of death. புறஜாதிகளுக்கு இருப்பது சகஜம். It is casual that the Gentiles have. ஏனென்றால் அவர்கள் உலக ஜனங்கள் இந்த உலக ஒரு விசை உள்ள வாழ்க்கை அதை எப்படியாவது நல்லா அனுபவிக்கணும், இன்னும் கூட கொஞ்சம் நாள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. They are the people of the world. We have only one life, let us enjoy. If our days are prolonged we can enjoy more. That is their attitude. அவர்களுக்கு மரணம் என்றால் ஒரு பெரிய பயம் இருக்கும். When they think about death they are feared. ஆனால் வெட்ககரமான உண்மை என்னவென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட பயங்கரமான மரண பயம் இருக்கிறது. But a shameful truth is even the people of God are having the fear of death. ஆனபடியால் தான் மரண பயத்தினால் தான் ஒருவன் தெய்வீக சுகத்தில் நிற்க முடியாமல் போய்விடுகிறான். That is why due to the fear of death a man is not able to abide in divine healing. மரண பயம் இல்லாத ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியனும் தெய்வீக சுகத்தில் நின்று கொண்டே இருப்பான். A believer or servant of God who does not have the fear of death will be able to abide in divine healing. மரண பயம் தான் அவனை தெய்வீக சுகத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி. The fear of death is the power which is dragging him away from divine healing. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு சில காரியங்களை குறித்து பயம் இருக்கும். Some people who are seated may have certain fears about certain things. ஒரு சிலருக்கு மரண பயம் ஒரு ஆவி போல போராடி கொண்டிருக்கும். In the case of some the fear of death is just working like a spirit. எனக்கு சாவ பத்தியே கவலை இல்ல, பயமே இல்லன்னு சொல்றவங்க தயவு செய்து கரங்களை உயர்த்துங்க. Hallelujah. இது நான் நம்ப முடியுமா? Can I believe it? இல்ல நீங்களே நம்புறீங்களா? Do you believe it? உங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கை தூக்குனாங்களே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? The neighbors lifted their hands. Do we believe it? நீங்க யோசித்து பாருங்க. You think about it. தெய்வீக சுகத்துல நிக்கிற மனுஷன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மரணத்தை பத்தி பயம் கிடையாது. A man who is abiding in divine healing alone is not having the fear of death. ஒரு சிலர் சண்டையை போட்டு சூசைட் பண்ணிடுவான் மரணத்துக்கு பயம் இல்லாம. அந்த பயத்தை நான் சொல்ல வரல, அது துணிகரம், அது நரகத்துக்கு அவனை கொண்டு போய் விடுகிறது. Some are committing suicide, they do not have the fear of death, it is dragging to hell. I am not speaking about those people. பிரியமானவர்களே, மரண பயம் என்பது இன்றைக்கு சபைகளுக்குள்ளும் போராடக்கூடிய ஒரு சக்தி. Beloved, the fear of death is a power which is working even in the churches today. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை சுகமாக்க வல்லவர். சுகமாமல் போனாலும் நாங்கள் அவருக்காக மரிக்க, இரத்த சாட்சியாய் மரிக்க நாங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுதான் மரண பயம் இல்லாத மனிதனுடைய அறிக்கை. This is the confession of a man without the fear of death. The God whom we worship is capable of healing us, delivering us. Even though he is not healing us, we are prepared.